ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? சிக்கன் தம் பிரியாணி. நம்ம வீட்டிலே சுலபமாக தம் பிரியாணி எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். வாங்க, அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லிக்கீரை, புதினா கீரை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு, லெமன் ஜூஸ் தேவையான அளவு, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப, சிக்கன் மசாலா உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. கரம் மசாலா பொடியும், வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. இதில் சேர்க்குற காரம் தான் உங்களுக்கு பிரியாணியில் வரும். அதனால் உங்கள் காரம் எப்படியோ அதுக்கு தகுந்தால எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் மேக்னேட் பண்ண போகிறோம். தயிர், லெமன் ஜூஸு, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா கீரை, கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, சிக்கன் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி ஒரு கிரீமி பதத்துக்கு கொண்டு வாங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி கிண்டிக்கோங்க. கிண்டி கிரீமி ஆனப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஒரு 2 மணிக்கோ இல்லைன்னா 2:30 மணிக்காவது அது ஃப்ரிட்ஜில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் சீக்கிரமாக வெந்து வரும். இப்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஏற்றிடுவோம் இதை. அதுக்கப்புறம் பிரியாணி அரிசி ஒரு 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் நீங்கள் என்ன ரைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஒரு 1/2 மணிக்கு நம்ம ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு தண்ணி எடுத்து ஒரு தவாவில் ஊற்றிக்கோங்க. தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. உங்களை அரிசிக்கு தண்ணி இவ்வளவு தான் அப்படின்னு தேவையில்லை. அதில் ஆயில் ஊற்றி உப்பு போட்டு கரம் மசாலா ஐட்டம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது வந்து முழுசாக போட்டால் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு ஒயிட் கலர் துணியில் கட்டி முடிச்சு போட்டு நீங்கள் அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. அதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு தண்ணியில் இறங்கிடும். அப்போ இது வந்து ரைஸில் உதிரியாக கிடக்காது. இப்போது ஆனியன் எடுத்திருக்கேன். 3 ஆனியன் எடுத்திருக்கேன். 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். இப்போ அந்த தக்காளி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி எடுக்க போகிறோம். பல்லாரி வந்து நான் 2 எண்ணம் தான் இதுக்கு எடுக்க போகிறேன். 1 வந்து எனக்கு சலாடுக்கான சேர்த்து நறுக்கி வைக்கிறேன். அதனால் 3ஆக காணிச்சிருக்கேன். இப்போ ஒரு தவா அடுப்பில் வச்சு நம்ம இதில் பிரியாணி வைக்க போகிறோமோ அதை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றிக்குவாங்க. ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அண்டி பருப்பை இதில் போட்டு பொரிச்சு எடுப்போம். அண்டி பருப்பு கருகிடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதை பொரிச்சிட்டு இந்த நெய்யும் அண்டி பருப்புமா சேர்த்தே மாற்றிட போகிறோம். ஏன்னா நமக்கு நெய் இப்போ தேவையில்லை. அதனால் ஓரளவுக்கு செவந்த உடனே அப்படியே அந்த நெய்யும் அண்டி பருப்பையும் மாற்றி வச்சுருங்க. ஏன்னா அந்த சூட்டு நெய்யில் திருப்பியும் கொஞ்சம் கூட அண்டி பருப்பு கருகும். அதனால் இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை என்ன பண்ணுங்கன்னா அதே பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தில் பாதியை நல்லா உதிரியாக கை வச்சே எடுத்து அதில் செவப்பாக நல்லா செகந்து வரக்கூடிய அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வர பொரித்து எடுத்துக்கோங்க. அது கருகிராமல் பார்த்துக்கோங்க. கரிஞ்சிட்டுனா நல்லா இருக்காது. செவந்து வரணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஆயில் ஊற்றி பொரித்து எடுப்பாங்க. அந்த ஆயில் என்னென்னா நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியாது. என்னென்னா அது வந்து ஒரு மாதிரி ஆனியன் ஸ்மெல் அடிச்சுட்டுருக்கும். அதனால் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம பொரித்தாலே போதுமானது. இப்போ நமக்கு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு இனியும் கொஞ்சம் கூட வந்தோன்னே நம்ம இதில் பொரித்த பாதியை எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு மிச்சத்தை நம்ம அதிலே வச்சுருக்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சுட்டோம். நம்ம தக்காளி பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல 2 தக்காளி, அதை இது கூட ஆட் பண்ணிடுங்க. நம்ம இதிலெல்லாம் எதுவுமே கரம் மசாலா, இஞ்சி பூண்டு எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே மேக்னேட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிறது வரை நீங்கள் கிண்டி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த கரம் மசாலா ஐட்டம் வந்து நம்ம ரைஸ் வேக வைக்கணும்ல அதில் போடுறோம். இதில் நம்ம வசக்கும் போது எதுவுமே போடலை, மேக்னேட் பண்ணும்போது நம்ம எதுவுமே போடலை. ஃபுல்லாக அந்த ரைஸ்லேயே நமக்கு வந்துடும் எல்லா ஸ்மெல்லுமே, மனமும் அதில் இருக்கும். நம்ம ரைஸ் வேகும் போதே அது வந்து நல்ல மனமாக இருக்கும். இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அது கூட போட்டுருங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு இதிலே தண்ணி வரும். சிலருக்கு வந்து ரைஸ் வந்து அதாவது ஒயிட்டாக இருக்குது, எங்களுக்கு அதில் காரம் பத்தாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கூட பொடி வேணும். ஏன்னா மேக்னேட் பண்ணி வைக்கும்போது கரெக்டாக பார்த்து வச்சுருப்பீங்க. இதில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா திருப்பியும் ஒன்றே இருந்து எல்லா பொடியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி 2வது நமக்கு யூஸ் ஆகும். இப்போ ரைஸை நம்ம பாயில் பண்ண அந்த இதில் போட்டுட்டோம். சிக்கனை பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வந்துட்டு, நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, அதுலேயே தண்ணி வந்துட்டு. இந்த தண்ணி போதாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் எங்களுக்கு வேணும் அப்படின்னா ஊற்றிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போ திருப்பியும் தண்ணி வந்துடும். நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை. இப்போ நமக்கு ரைஸு ஓரளவுக்கு வெந்துட்டான்னு பாருங்கள். ரைஸு நமக்கு வெந்து அது எப்படி இருக்குன்னா நம்மளுடைய உடச்ச உடனே ரைஸ் உடையணும், அந்த பதம் தான் நமக்கு வேணும். இப்போ இதை ஒரு அரிப்பை வச்சு அரித்து மாற்றி வச்சுருங்க. தண்ணியெல்லாம் வடியிட்டு சிக்கன் நம்ம வெந்த பிறகு அதில் கொஞ்சம் கிரேவி எடுத்து மாற்றி வைங்க. ஏன்னா அந்த கிரேவி வந்து நமக்கு மேக்னேட் பண்ணும்போது யூஸ் ஆகும். அதுக்காக தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் பொடியெல்லாம் கூட சேர்த்து நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கிரேவி கொஞ்சம் கூட எடுத்து வைக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கும். தேவை உள்ளவங்க
அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த அதிலேயே சிக்கனும் கொஞ்சம் கிரேவி அதிலேயே இருக்கட்டும், எல்லா கிரேவியும் கோரிடாதீங்க, கிரேவி பாதி அடியில் இருக்கட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ரைஸை போடுங்க. ரைஸை போட்டு ஃபுல்லாக ரைஸை பரத்திட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, புதினா கீரை போடுங்க. போட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல ஆனியன், அதையும் மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருந்த எல்லா ஆனியனையும் அதில் போட்டுருங்க, மிச்சம் வைக்க வேண்டாம். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திருப்பியும் இதுக்கு மேலே அடுத்த ரைஸ் கோட்டிங் கொடுங்க. அடுத்த ரைஸ் கோட்டிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக ரைஸ் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கிரேவி, அதை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இப்போ இதுக்கு தான் உங்களுக்கு அந்த கிரேவி யூஸ் ஆகும். இப்போ எனக்கு கொஞ்சமாக இருக்குது, உங்களுக்கு கூடுதலாக தேவைப்பட்டால் நீங்கள் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் பொடிகள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கிரேமியாக வரும். அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் ரைஸ் மேலே போட்டுட்டு கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, நம்ம அண்டிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த அண்டிப்பருப்பு, அதில் உள்ள நெய் அவ்வளோத்தையும் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபுட் கலர் வேணுமோ அந்தந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கலராக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. கலருக்கு வேண்டியே விரும்பி சாப்பிட்ற பசங்க உண்டு. அதனால் கலர் வேணும்னு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டான்னு வச்சுருங்க. ஆட் பண்ணலைனாலும் பண்ணினாலும் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். பட் கலர் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது. ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு கொடுமான்னு கேட்டால் இல்லை. இனி என்ன பண்ணுங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் தோசை தவா நல்லா சூடானோன்னு என்ன பண்ணுங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அந்த பிரியாணியெல்லாம் கோட்டிங் கொடுத்துனா அதை தூக்கி அப்படியே அதுக்கு மேலே வச்சு ஒரு டைட்டான மூடி வச்சு மூடிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி இது டைட்டாக தான் இருக்கும், ஆவி எதுவும் வெளியில் போகாது. ஆவி உங்களுக்கு வெளியில் போகிறது மாதிரி மூடி இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு மேலே தண்ணி எடுத்து வெயிட்டான பாத்திரம் எடுத்து வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இது முதல்ல நீங்கள் தவாவை அடுப்பில் வச்சதும் ஹையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சூப்பரான தம் பிரியாணி வீட்டிலே ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.